5 நிமிஷத்தில் பல்லு இல்லாத குழந்தைங்களுக்கு கூட ஓமப்பொரி செஞ்சு கொடுத்துடலாம். சூப்பரான டிஷ். இன்றைக்கி நம்ம ஓமப்பொரி செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். இப்போ 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஓமம் எடுத்துருக்கேன் 1/2 டேபிள் ஸ்பூன் இருக்குது. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ இதை நல்லா அரைச்சிக்குவோம். இப்போ ஓமம் அரைச்சிட்டோம். அதை ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிக்குவோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அது கூடவே நம்ம ஓமம் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்களேன், அதை ஊற்றி பிசைஞ்சுக்குவோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். ரொம்ப தண்ணி இதாகிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். லைட்டாக தண்ணி கொஞ்சம் கூட போயிடுச்சு. இப்போ அதையும் சேர்த்து அது கூட நல்லா பிசைஞ்சுக்கணும். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். 5 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு ஸ்நாக்ஸு. மாதிரி வச்சு நல்லா டைட்டாக சுற்றிக்கணும். இப்போ சலசலப்பு லேசாக அடங்கிச்சுக்கோங்க. இதை அப்படியே திருப்பி போடுவோம். இப்போ சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். கருவேப்பிலை மேலே தெரிக்கும். அப்படியே எடுத்துக்குவோம். அவ்வளோதாங்க. நம்ம ஏற்கனவே நம்மளுடைய வீடியோவில் மிக்சரு, காராச்சேவு எல்லாமே போட்டிருக்கோம். நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.